நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன். பிளேலிஸ்ட்டை சென்று பாருங்கள். ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்ட்டு என்னுடைய 750க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், நியூமராலசமான வீடியோக்கள், திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும், அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள், இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, நீச்ச கிரகங்களுடைய பார்வை பலன் எப்படி இருக்கும். அதாவது சுபகரங்கள் நீச்சமாய் பார்க்கக்கூடிய தன்மை, பாபகரங்கள் நீச்சமாய் பார்க்கக்கூடிய தன்மை, இது சார்ந்த பதிவை இந்த வீடியோவில் பார்ப்போங்க. முதல்ல நம்ம சூரியன் எடுத்துக்கோங்க. பொதுவாகவே கிரகங்கள் நீச்சம் அடைந்து விட்டால் பார்வை அமைப்பே இல்லை என்று சொல்லப்படுது. அதுபோன்ற அமைப்பு கிடையாதுங்க. இதற்கு நிறைய விதிவிலக்குகள் ஆனது இருக்கின்றது. இப்போ இந்த இடத்துல சூரியன் எங்கே நீச்சமாவார்? துலாம் ராசியில் நீச்சம் அடைகின்றார். நீச்சமான சூரியனுக்கு பார்வை அமைப்பு என்பது உச்சமான சூரியனுடைய பார்வை தன்மையோட ஒரு 50% குறைவு, அவ்வளவுதான். அதாவது சுத்தமாக பார்வையே இல்லை என்று எடுக்க முடியாது. ஒருவேளை சூரியனோடு மிக நெருக்கமாக குரு இணைந்திருக்கின்றார், குருவின் பார்வையை சூரியன் வாங்கியிருக்கின்றார். இந்த இடத்துல சூரியனுடைய பார்வை அமைப்பு என்பது பலமான பார்வையாகவே இருக்கும். சுபத்துவம் இதற்கு விதிவிலக்காக வரும். அதே போல சந்திரன் எங்க நீச்சம் ஆகிறாரு? விருச்சக ராசியில் நீச்சம் ஆகிறார். பொதுவாக சந்திரன் வளர்பிறை நிலையில் இருந்து விருச்சக ராசியில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக சந்திரனுக்கும் பார்வை பலன் பலமாக இருக்கும். தசமி, ஏகாதசி, துவாதசி தாண்டிய சந்திரனுக்கு கண்டிப்பாக பார்வை பலன் உண்டு. ஆனால் இதே சந்திரன் அமாவாசை நிலையில் இருந்து பார்க்கக்கூடிய தன்மையில் மேக்சிமம் 10% 20% வரைக்கும் தான் அதனுடைய பார்வை எப்படி இருக்கும். அது முழுமையான பார்வை தன்மையை அந்த பாவகத்துக்கு கொடுக்காது. ஆனால் பௌர்ணமி சந்திரனாக இருந்து பார்க்கக்கூடிய தன்மையில் அந்த பாவகம் வலுப்பெறும். வளர்பிறை சந்திரனாக இருந்து பார்க்கக்கூடிய அந்த பாவகம் வலுப்பெறும். இந்த இடத்துல சந்திரன் நீச்சமாக இருந்தாலும் அதனுடைய பார்வை என்பது பலமான பார்வையாகவே. ஏன்னா சந்திரன் நீங்கள் எப்போதும் கணிக்கும் போது ஒளி பொருந்திய நிலையில் கணிக்கணும், ஒளி நிலையில் கணிக்கணும். நீச்ச நிலையிலே அல்லது உச்ச நிலையிலே கணிக்கக்கூடாது. ஒருவேளை அவர் ரிஷபராசியிலே உச்சமாக இருக்கார், ஆனால் அமாவாசை தானாக இருக்கார், இந்த இடத்துல கூட இவருக்கு பார்வை பலம் பலமாக இருக்காது. உச்சமாக இருக்கின்றார் என்பதாக பார்வை பலன் இல்லை. அவர் வளர்பிறை நிலை இல்லை அப்படிங்கிறதுனால பார்வை பலன் இல்லை. அவர் வளர்பிறை நிலை இல்லை. இந்த அமைப்பில் நீங்கள் எடுக்கணும். அப்போ சந்திரனை ஒருவேளை உச்ச குரு பார்க்கின்றார். விருச்சக ராசியில் உள்ள ஒரு சந்திரனை தேய்பிறை நிலையில், அமாவாசை நிலையில், தேய்பிறை, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி அல்லது அமாவாசை நெருங்கிய நிலையில் உள்ள ஒரு சந்திரனை உச்ச குருனுடைய பார்வைப்படும் போது இந்த இடத்துல பார்க்கக்கூடிய சந்திரனுக்கு பார்வை பலம் பலமாக இருக்கும். ஏன்னா குருவின் பார்வை வாங்கி அவர் ரிஃப்ளெக்ஷன் பண்ணுறாரு, எதிரொலிக்கிறாரு. அமாவாசை சந்திரனாக இருந்தாலும் சுபத்துவம் அடைந்த நிலையில் அவர் பார்க்கக்கூடிய பார்வை என்பது பலமான பார்வையாக இருக்கும் என்று சொல்லலாம். அதே போல் செவ்வாய் பொறுத்த வரைக்கும் நீச்ச செவ்வாய் எங்கே நீச்சம் ஆகிறாரு? கடகராசியில். பொதுவாகவே நீச்ச செவ்வாய் என்னுடைய பார்வை என்பது பாவத்துவமான பார்வையாக இருக்கும், சுபத்துவம் அடையாத நிலையில். நீச்ச செவ்வாய் வளர்பிறை சந்திரனுடைய வீட்டில் இருந்து பார்த்தார்னா அதனுடைய பார்வை என்பது கெடுதலான பார்வையாக இருக்காது. நீச்ச செவ்வாய் தேய்பிறை சந்திரனுடைய வீட்டில் இருந்து பார்க்கக்கூடிய பார்வை என்பது கெடுதலான பார்வையாக இருக்கும். அப்போ அந்த நீச்ச செவ்வாயாக இருந்தாலும் அந்த செவ்வாய் சுபத்துவம் அடைந்த நிலையில் பார்க்கின்றாரா, வளர்பிறை சந்திரனுடைய வீட்டில் இருந்து பார்க்கின்றார்? ஏன்னா பொதுவாக நீச்ச செவ்வாயினுடைய பார்வை என்பது பலமான பார்வை இல்லை, பாவத்துவமான பார்வை உண்டு. அந்த பார்வை பாவத்துவமான பார்வை. இன்னும் ராகுவுடன் நெருங்கி கூடி பார்த்தாரா இன்னும் கடுமையான பாவத்துவமான பார்வையாக அது இருக்கும். அதே போல நீச்ச புதன் எங்கே நீச்சமாவார்? மீன ராசியில் நீச்சமாவார். அப்போ புதன் நீச்சமடைந்து பார்க்கக்கூடிய பார்வை என்பது பொதுவாக புதனுடைய பார்க்கக்கூடிய பார்வை விட நீச்சமடைந்த புதனுடைய பார்வை அப்படிங்கிறது ஒரு 30-35% இருக்கும். ஆனால் அவர் மேலும் பாவத்துவம் அடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது புதனோடு செவ்வாய் சனிலாம் சேர்ந்துட்டாருன்னா அவருக்கு பார்வை அமைப்பு அறவே இருக்காது. ஏன்னா முழுமையாக தன்னுடைய நீச்சனும் ஆகி தன்னுடைய பாவகர்களோடு இணைந்து தன்னுடைய முழுமையாக ஒளி இழக்கிறார்னு அர்த்தம்.
ஆனால் இந்த இடத்துல ஓரளவுக்கு தனித்து நீச்சமாய் பார்க்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா முக்கூட்டு கிரகம் சூரியன் புதன் சுக்கிரன், அந்த இடத்துல ஒரு தனித்து அவர் இருந்தார் அப்படின்னா, அல்லது மிக நெருக்கமாக சூரியனோடு இணையாமல் இருந்து பார்க்கிறார் அப்படின்னா, அதனுடைய பார்வை என்பது ஓரளவுக்கு 30-30% பார்வை உண்டு. ஆனால் சுபத்துவம் அடைந்த நிலையில் அவர் பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது 100% முழுமையான பார்வை உண்டு. சுபத்துவம் அடைந்து பார்த்தார்னா. அதே போல குரு நீச்சமாய் பார்க்கின்றார் அப்படின்னா, குரு எங்கே நீச்சம் ஆகிறாரு? மகர ராசியில் நீச்சம் ஆகிறார். குரு நீச்சமாய் பார்க்கக்கூடிய பார்வையும் ஓரளவுக்கு பலமான பார்வை தான். 50% பலமான பார்வை தான். பார்வையே இல்லைன்னு சொல்ல முடியாது. நீச்ச குருக்கு பார்வை பலன் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீச்ச குருக்கு பார்வை பலன் உண்டு. ஆனால் அவர் நீச்ச குருவாகி சனியோட ராகுவோட மிக நெருக்கமாக இணைந்தார்னா, அந்த இடத்துல தான் அவருடைய பார்வை என்பது 10% கூட வராது. நீச்ச குருவுக்கும் ஒரு கிரகத்தை சுபத்துவப்படுத்தக்கூடிய அந்த பாவகத்தினுடைய வழியான நன்மைகளை தரக்கூடிய அளவில் இந்த பார்வை என்பது பலமாகவே இருக்கும். ஆனால் அந்த நீச்ச குருவே சனியோட ராகுவோட கடுமையான பாவத்தும் அடைந்த நிலையில் செவ்வாயோடு இல்லை. ஏன்னா குரு செவ்வாயோடு இணைந்தால் குரு மங்கள யோகமாக மாறும். குரு செவ்வாயோடு மிக நெருக்கமாக இணையலாம். குருவை செவ்வாய் பார்க்கலாம், செவ்வாயை குரு பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல நீச்ச குரு என்பது சனியினுடைய தொடர்பையோ ராகுவினுடைய தொடர்பையோ மிக நெருக்கமாக பெறும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல அவருக்கு பார்வை பலன் என்பது 10% கூட நம்மளால் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் கடுமையான பாவத்துவத்தை அடைகின்றார் அப்படின்னு பொருள் வந்துடும். அதே போல நீங்கள் சுக்கிரனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீச்ச சுக்கிரன் எங்கே நீச்சம் ஆகிறாரு? கன்னி ராசியில் நீச்சம் ஆகிறார். தனித்து நீச்சம் பெற்ற சுக்கிரனுடைய பார்வைக்கும் 50% பலம் உண்டு. ஆனால் அந்த சுக்கிரன் பாவத்துவம் அடைந்த நிலையில் பார்க்கக்கூடிய பார்வையில் 10% கூட பலம் வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சுக்கிரனோடு ராகு சனி தொடர்பு பெறும்போது அவர் பார்க்கக்கூடிய பலம் என்பது பலமான பார்வையாக இருக்காது. ஆனால் தனித்து நீச்சம் பெற்றாலும் அவருடைய பார்வை என்பது 50% பார்வையாக இருக்கும். உச்ச சுக்கிரனுடைய பார்வை 100%, நீச்ச சுக்கிரனுடைய பார்வை ஒரு 50% இருக்கும். ஆனால் தனித்து பாவத்துவம் அடையாத நிலையில் பார்க்கணும். சனி நீச்சம் ஆகிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சனியை பொறுத்த வரைக்கும் சனி எங்கே நீச்சம் ஆகிறாரு? மேஷ ராசியில் நீச்சம் ஆகிறார். சனியினுடைய நீச்ச பார்வை என்பது பாவத்துவமான பார்வை. சனி ஆட்சியானால் வக்ரமாகி பார்க்கக்கூடிய பார்வை பலம் நல்லது. சனி உச்சமாகி வக்ரமாகி பார்க்கக்கூடிய பார்வை பலம் நல்லது. ஆனால் சனி நீச்சமானால் நீச்ச சனியினுடைய பார்வை பலம் என்பது பலமான பார்வை கிடையாது, பாவத்துவமான பார்வை. நீச்சமாய் வக்ரமாய் பார்க்கக்கூடிய பார்வையினுடைய பார்வை என்பது பலம் என்பது ரொம்ப அதிகப்படியான பாவத்துவமான பார்வையாக இருக்கும். சனி நீச்சமாய் பார்க்கக்கூடிய, அப்போ சனி நீச்சமானால் அவர் சுபத்துவம் அடைவது நல்லது. சனி நீச்சமானால் அவர் திக்பலம் அடைவது நல்லது. இப்போ இந்த இடத்துல சனியினுடைய பார்வை என்பது பாவத்துவமான பார்வை. சுபத்துவம் அடைந்து பார்க்கக்கூடிய சனியினுடைய பார்வை என்பது கெடுக்காது. உதாரணத்துக்கு குருவின் பார்வையை பெற்று சனி பார்க்கின்றார். மேஷ ராசியில் சனி நீச்சம், தனுசு ராசியிலிருந்து குரு சனியை பார்க்கின்றார். இந்த இடத்துல சனி எங்கெங்கெல்லாம் பார்க்குறாரோ அதனுடைய பார்வை பலம் என்பது கெடாது. ராகுக்கு எது பொறுத்த வரைக்கும் நீச்சம் உச்சம் ஆட்சி எதுவுமே கிடையாதுங்க. தன்னோடு இணைந்த கிரகத்தினுடைய பார்வை பலனை தன்னோடு இணைந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை ஆதிபத்தியத்தை செயல்படுத்தக்கூடிய கிரகங்கள் எதுனா இந்த ராகு கேதுக்கள். இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பதிவு செய்வோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிறகு பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்கள். என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர்களாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக தொடர்பு கொள்ளாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.